அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? வாருங்கள். இது நாள் வரை தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்த்திருந்த குரு பகவான் தற்சமயம் 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திற்கு செல்கிறார். பொதுவாக 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல வீடு அல்ல. 3, 6, 8, 12 துஸ்தானங்கள். துஸ்தானங்கள் என்றால் மறைவு ஸ்தானங்கள். சுப கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அவ்வளவு விசேஷம் இல்லை. அதே நேரத்தில் இந்த குருவின் பார்வைகளுக்கு பலன் உண்டு. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 5, 7, 9 பார்வைகள் மூலம் உங்களது 7ஆம் இடம் நல்ல நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து சேர்வார்கள். விட்டு சென்ற பழைய நண்பர்களும் வீடு தேடி வந்து விருந்தோம்பல் மேற்கொள்வார்கள். அதே நேரத்தில் அப்பாவுடன் இருந்து வந்த பிணக்குகள் விலகும். மனஸ்தாபம் இருந்தது, இவ்வளோ நாள் அப்பா கூட கொஞ்சம் கருத்து பேதம் இருந்தது அப்படின்னா அது விலகும். மூத்த சகோதரனுடன் ஏற்பட்ட பிணக்குகள் விலகும். ஒரு சௌஜன்யமான குடும்ப நிலை உண்டாகும். ஸோ குடும்ப வட்டாரங்களில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலனை தருவார். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும். உங்கள் பேச்சு அவங்க கேட்பாங்க, அவங்க பேச்சு நீங்கள் கேட்பீங்க. அது ஒரு நல்ல பலன். அதே நேரத்தில் பிதிர்ராஜித சொத்துக்கள் நிறைய பேருக்கு ஃபைசல் ஆகி, இது நாள் வரை எழுத்தடிச்சிருந்தால் ஃபைசல் ஆகி பெண்டிங் ஆகி உங்கள் பங்கு என்னவோ அது உங்களை வந்து சேரும். அது ஒரு நல்ல அம்சமான பலன். அதே நேரத்தில் பிள்ளைகளின் கல்வி படித்து முடித்து வேலையில் இருக்கான், பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு இனிய வரன் வீடு தேடி வரும். நல்ல இடத்துல அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி உங்களது பொறுப்புகளை செய்து விடுவீர்கள். இப்போ கல்யாணம் பண்ணணுன்னா என்ன வேணும்? பொருள் வேணும், பணம் தேவை. அப்போ அந்த பண தேவைக்கு நீங்கள் சில வங்கி கடன்கள், சில கைமாத்துகள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து ஏற்படும். ஏற்கனவே பணக்காரனாக இருக்கணும், கவலைப்பட மாட்டான். அதுலேருந்து ஒரு பகுதி சுப செலவு போய அப்படின்னு ஒரு 20 லட்ச ரூபாய் அப்படி ஜஸ்ட் கிராண்டாக பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். அதே ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய சம்பளத்தில் வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்த பணத்தை வச்சு அவனால் டாம் டூம்னு செலவு பண்ண முடியாது. அப்போ நடுத்தர வர்க்கக்காரன் என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு வங்கி லோன் இல்லை ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கைமாத்து, இப்போ வாங்கிக்கிறப்பா, கல்யாணம் இருக்குது, சுப செலவு இருக்குப்பா, நான் உனக்கு ஒரு வருஷத்தில் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்தா டைம் வாங்கி அந்த பணத்தை வாங்கி பிள்ளைகளோட கல்வி, உயர்கல்வி, ஃபீஸ் கட்டணும். இப்போ ஃபீஸ் எல்லாம் எக்ஸஸ்ஸு, எங்கே போனாலும் டொனேஷன், ஹை காலேஜு இதெல்லாம் இருக்குது, ஹையஸ்ட் ரேங்க் காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. அப்போ இதெல்லாம் பண்ணும் பொழுது அதற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களுக்கு பணம் அவசியம். அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய திருமண செலவுகள், சுப செலவுகள், சில பேர் திடீர்னு வீடு வாங்குறேன்னு கிளம்புவீங்க. அப்போ அதனால் அந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அசெட் சோர்ஸ், அப்போ அதுக்கு ஒரு பழைய பொருளை விற்று புது பொருள் வாங்குவதோ அல்லது பழைய பொருளின் மேல் அடமானம் வாங்கி மேலும் நண்பர்களிடம் கொஞ்சம் உதவி பெற்று ஒரு புதிய சொத்து வாங்கக்கூடிய சூழலும் உண்டாகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை இந்த குரு பயிற்சி தரும். சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும். நட்பு வட்டாரம் பெருகும். புதிய நண்பர்களால் சகாயங்கள் உண்டாகும். அதே நேரத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். ரேங்க் ப்ரமோஷன் இப்போ கிடைக்காது, இந்த வருஷம் கிடையாது, அவங்களுக்கு அடுத்த ஆண்டு தான். அப்போ அப்படி வரும்பொழுது வேலையில் பணிச்சுமைகள் அதிகரிக்கும். பணிச்சுமைகள் அதிகரிக்கும். பாஸ் எப்போதும் திட்டிகிட்டே இருப்பார், ஏன்னா இந்த வேலையை கூட முடிக்கலையா, நீங்கள் இவ்வளோ வருஷமாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடி கடிப்பார். அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. இடது காதில் வாங்கி வலது காதில் விட்டுறணும். அப்படி
கேஷுவலாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. மீன ராசி பொதுவாக கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். குருவோட ராசி சென்சிட்டிவ், சொல்லு தாங்காது. பேசிட்டா திரும்பி பார்க்க மாட்டீங்க யாரையும். மீனம் ரொம்ப அழுத்தமாக இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய குணாதிசயங்கள். அப்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இனிய சூழலில் வாழ முடியாது. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்னால் என்ன? சரிப்பா, எல்லாம் மனுஷன்தான், நடக்கிறது நடக்குது, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஏதோ பாஸ் தானே திட்டாரு, பரவாயில்ல, அடுத்த தடவை நல்ல பேர் வாங்கிக்கலான்னு சொல்லி உங்களை நீங்களே தயார்படுத்தி கொண்டு ஊக்கப்படுத்தி கொண்டு அந்த வேலையை திறம்பட செய்து முடித்து நல்ல பேர் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும். திட்டமிடுதல் அவசியம். இப்போ ஒரு வேலையை ஒரு ஆளை பார்க்க போகிறீங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் இருக்காராங்கிறத கேட்டுட்டு தான் நீங்கள் போகணும். அப்படி இல்லாமல் திடீர்னு நீங்களாக போய் நின்னீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் அவர் அங்கே இருக்க மாட்டார். போய் கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் லீவ் இன்றைக்கி வரலம்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பதட்டத்தில் திரும்பி வந்துடுவீங்க. சரி, நாளைக்கு போய் பார்க்கலான்னு வந்துடுவீங்க. என்றைக்கு வருவாருங்கிறத கேட்டுட்டு வரணும். எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்கிறது யாருக்கு தெரியும்? ஆஃபீஸில் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் கேட்காமல் வந்துட்டு அடுத்த நாள் மறுபடியும் போவீங்க. அவர் வரல சார், 4 நாள் லீவும்போம். 2ஆம் நாள் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு எரிச்சல் ஆகும். என்ன ஆகும்? சே, நேற்று இதை கேட்காம போயிட்டேனே அப்படின்னு. அப்போ தவறு யாருடையது? உங்களோடது. கம்யூனிகேஷன் லேப்ஸ். கம்யூனிகேஷன் மிக கவனமாக இருக்க வேண்டும். பேப்பர் சைன் பண்ணுறது, டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, சொத்து வழக்கு வியாஜியங்களில் எப்போவுமே ரீசெக் பண்ணிக்கணும். வக்கீல்கிட்ட கொடுத்து நல்ல ஒப்பீனியன் வாங்கிக்கணும். லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு, ஒரு லாயருக்கு 2 லாயர் வாங்கணும். வாங்கிட்டு தான் சொத்து வாங்குறதா தான் வாங்கணும். சும்மா எடுத்தேன் கவுத்தேன்னு கண்ட இடத்துல நீட்டின பேப்பரில் கையெழுத்து போட்டிங்கன்னா சட்ட சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அந்த சொத்து ஏண்டா வாங்கணும்னு அதுவே உங்களுக்கு பெரிய தலைவலி ஆகிடும். இந்த சொத்தை வாங்குறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இது கடைசியில் வில்லங்கத்தில் வந்து நிற்குதேன்னு நீங்கள் வருத்தப்படுவீர்கள். கணவன் மனைவியும் மணவன் கனவையும் மாறி மாறி திட்டிப்பீங்க. நான் போய் சொன்னேன், இப்போலாம் வேணான்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லை, அவர் வாங்கியிருந்தா இதே வசனத்தை நீங்கள் அவரை திட்டுவீங்க. அப்போது இதனால் குடும்பத்தில் நிம்மதி குறையும். தேவையில்லாத செலவு, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு, திடீர் கமிட்மெண்ட், அதுவும் வில்லங்கத்தோடு. அப்போ வில்லங்கத்தோடு இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி தருமா? கண்டிப்பாக தராது. அப்போ நாம் என்ன செய்யணும்? வருமுன் காப்பவன் விவேகி, வந்தம் பின் வருந்துவது தவறு. அப்போ நீங்கள் அதை சரியாக பார்க்காது உங்கள் குற்றம் தானே தவிர வேறு யார் குற்றமும் கிடையாது. கரெக்டாக பார்த்து அதை ரீவெரிஃபை பண்ணி பக்கா பேப்பர் கிளியரன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்லையுமே இந்த குரு பேஜில் சைன் பண்ணணும். அவசரப்பட்டு செய்தீர்களானால் உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் பெருசாக இருக்கும். சட்டச்சிக்கல் மாட்டிக்கொண்டு வெளியில் வர்றதுக்கு அதுக்கு செலவழிக்கிறது பெரிய தொகையாக இருக்கும். அந்த ரெக்கார்டை மாற்றணும், இந்த ரெக்கார்டை மாற்றணுமா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உடல்நலம் சரியில்லாமல் ரொம்ப நாள் அப்பா வீட்டில் இருந்தார்னா நல்லபடியாக எந்திரிச்சிடுவார். அவருக்கு உண்டான மருத்துவ செலவுகள் குறையும். தகப்பனார் வழியில் சகஜ நிலை உண்டாகும். அப்பாவோட இருந்த கருத்து பேதங்கள் விலகும். குடும்பத்தில் இனிய மகிழ்ச்சி உண்டாகும். எல்லாம் ஓகே தான் சார், வேலையில் ப்ரொமோஷன் இப்போ கிடையாது, அடுத்த ஆண்டு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அவங்க கூட இருக்கிறவங்களாம் அவங்கள போட்டு விட்டு மேனேஜ்மெண்ட்டில் அவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டு ஓடிடுவான், நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தொழிலில் கவனம், பணியில் பக்கா பிளான் போட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும். அதே மாதிரி எல்லோரிடம் விட்டு கொடுத்து பழகுங்கள். கருத்து சொல்லாதீங்க யாருக்கும். பெரிய குருவோட ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, அடுத்த விஷயத்துக்கு இவன் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பான், தேவையே இல்லை. அதனால் எதிராளி கடுப்பாகும். உங்களை நேர திட்டமில்லைனாலும் மனசுக்குள்ளே வச்சுப்பான், என்றைக்கா வரப்போ உங்களை தீர்த்துருவான். ஏதாவது ஒரு பிரச்சனையில் சத்தம் கட்டாமல் மாட்டி விட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா குருவோட ராசி எப்பொழுதுமே அதிகமாக அல்லல் படுவீர்கள். பிரத்தியாரால் பிரச்சனை. காரணம் உங்களோட வாய் தான் சத்ரு. அப்போ வாயை திறக்கப்படாது. யாருக்கும் கருத்து சொல்ல வேண்டாம். உதாரணம் சொல்லணும்னா, ஒரு நரி வருது, அது வலதுபுறம் போனானே இடதுபுறம் போனானே நீங்கள் சத்தம் கட்டாமல் நின்றுக்கணும். நம்மளை கடிக்காமல் போனால் சேஃபு. அதைத்தான் நீங்கள் நினைக்க வேண்டுமே தவிர மீனராசிக்காரர்கள் வேறு எந்த சிந்தனையும் நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. பிரத்தியார் விஷயங்களில் கருத்து சொல்லக்கூடாது. ஷூரிட்டி ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க. பணத்துக்காக சார் வீடு வாங்குறேன்னு ஃப்ரெண்டு வராரு, 20 வருஷ பழக்கம், ரொம்ப நல்லவர், அதெல்லாம் கொடுத்துருவார், நல்லா தெரியும்னு சொல்லி ஒரு 10 lakhs கையெழுத்து போடுறீங்க ஃபைனான்ஸில் அப்படின்னா, உங்களுடைய கிரகாச்சாரம்
கிரக நிலைகள் அவரை கட்ட விடாது. நல்லவர் தான். உங்கள் கிரகம் அவரை கட்ட விடாது. உங்களை அந்த பணப்பிரச்சனையில் மாட்டி விட்டு உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். ஏன்டா ஷூரிட்டி போட்டோம்னு ஆகிடும். ஃபைனான்ஸ் தானே உங்களை தேடுவான் வல்ல வீசி. நீங்கள் தானே சார் ஷூரிட்டி போட்டீங்க, பணமும் இல்லை ஆளும் இல்லை சார், பதில் சொல்லுங்கள் சார் அப்படிமா. அப்போ நீங்கள் ஏண்டா கையெழுத்து போட்டோம், ரொம்ப நல்லவன் நம்பி தானே போட்டேன்னு சொல்லி உங்களை நீங்களே வருத்தத்துடன் நொந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். இந்த குரு பயிற்சியில் ரொம்ப கவனம். நட்பு தேவை தான். அதே நேரத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாது. அகலக்கால் வைத்த அவஸ்தை உங்களுக்கு தானே தவிர நண்பர்களுக்கு இல்லை. அவன் ஜாலியாக வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். நல்ல கவனம். அதே நேரத்தில் உடல் நலத்தில் மிக கவனம் தேவை. மிக மிக கவனம். இந்த பாயிண்ட்டை திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரலாம், சிலருக்கு பாதங்களில் வலி, ஒரு மரத்து போகுதல், வைரல் இன்ஃபெக்ஷன், இஎன்டி ப்ராப்ளம், கண் காது மூக்கு தொண்டை, இதில் ஏதாவது பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதற்கு நீங்கள் மருத்துவ செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். சில பேர் மீனராசிக்காரங்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரும். கவனம். உஷ்ணாதிக்கங்கள்னால, அதிகமான உஷ்ணத்தினால மூளைச்சூடு, மூல நோய் ஏற்படும். மிக கவனம். வந்துட்டு பின்னால் அவஸ்தைப்படாதீர்கள். அவஸ்தைப்படாமல் முதல்ல அதை க்யூர் பண்ணிங்க. நல்ல பதார்த்தங்களை சாப்பிடுங்கள். காரமான உணர்வை தவிர்த்து விடுங்கள். வெளியில் போய் ஹோட்டல் ஹேபிட்டை விட்டுருங்க. கண்டதை திங்கிறது. ஹோட்டலுக்கு போனேன், சப்பாத்தி சாப்பிட்டேன், அங்கே போனேன் பீஸா சாப்பிட்டேன், ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன், இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த குரு பயிற்சியில் பயங்கர கிருமிகள் வரும். அதனால் பெரிய நோய்கள் வரும். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 30,000 40,000 பில்லு போட்டுருவாங்க. கவனம். என்னப்பா இது சாதாரண விஷயம் தானே நீங்கள் நினைப்பீங்க. டாக்டர் அங்கே ரெடியாக லிஸ்ட்டோடு இருப்பார். அந்த ஸ்கேனடு, இந்த டெஸ்ட் எடுன்னு உங்களுக்கு ஒரு 30,000 மினிமம் கறந்துட்டு விட்டுருவாங்க. அப்போது எதிர்பாராத பணச்சுமை. இதனால் வீட்டில் கண்டபடி உங்களுக்குள்ள கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனையும் மாறி ஏசுவீங்க. டின்னர்லாம் வேண்டான்னு சொன்னேன், கேட்டியா, நீ தான் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு. அவரும் கூட வந்திருப்பார், ஆனால் அவருக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் பாதிக்கப்பட்டதால் உங்களை அவரை வச்சு செய்வார். பாரு இப்படி படுத்துக்கிட்டேன் செலவழிக்கிறது. அப்போ இந்த மாதிரி மனபேதங்கள், மனக்குரோதங்கள் ஏற்படும். வம்பு வியாஜ்யங்கள் உண்டாகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருந்து கேளிகளில் கலந்து கொள்ளுங்க. உணவில் கவனம். கார உணவு தவிர்த்து விட வேண்டும். கண்ட நேர சாப்பாடை தவிர்த்து விட வேண்டும். இந்த குரு பயிற்சியில் முக்கியமாக சொல்கிறேன். மீனராசிக்காரர்கள் கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது. காலையில் 9 மணிக்கு டிஃபன்னா 9 மணிக்கு 4 இட்லினா 4 இட்லி கரெக்டாக சாப்பிட்டேன், தண்ணி குடிச்சிட்டேன், முடிஞ்சது, அவ்வளோதான். நீர் நிறைய பருகுங்கள். நீர் வீட்டிலேருந்து கொண்டு போயிடுங்க. வெளியில் கண்ட இடத்துல தண்ணி குடிக்காதீங்க. வைரல் இன்ஃபெக்ஷன் வரும். அதனால் இனம் புரியாத காய்ச்சல்கள் சில பேருக்கு மஞ்சக்கால் மாலை வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீர் தொற்று தான் அதிகமான வியாதிகளை உண்டாக்கும். மிக கவனம். வெளியில் போனால் மாஸ்க் போட்டு போங்க. அப்புறம் சார் கொரோனா தொற்றுங்காதீங்க. எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்னென்னா, உங்கள் உடம்புல ராகு உட்காந்துருக்கான். சனி விரைய சனி 12ல் உட்காந்துருக்கான். ஒரு 3ஆம் இடம் மறைவு. 3 கிரகமே உங்களுக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி வியாபாரிகள் பெரிய அகலக்கால் வச்சு புது ஆர்டர் வருது அது வருதுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக பணத்தை போட்டு சரக்கை வாங்கி வச்சுட்டு திண்டாடாதீர்கள். சரக்கு மூவ் ஆகாது இந்த குரு பயிற்சியில். ஏன்னா விரயத்தில் சனி பெரிய நஷ்டத்தை உண்டாக்கி உங்களை சில பேரை வியாபாரத்தை விட்டு துரத்திடுவாங்க. கவனம். எச்சரிக்கிறேன். வியாபாரத்தை நிலைக்க வேண்டும் என்றால் திட்டமிட்டு அளவான ஆர்டர்களை போடுங்கள். அதிக முதலீடு தேவையில்லை. விவசாயிகளும் அதுதான். கண்டபடி அந்த மரத்தை பிடிங்கினேன், இந்த மரத்தை நட்டேன், அதை உழுதேன், இதை பயிர் செய்தேன்னு எதையும் செய்யாதீங்க. எது விளையும் நல்ல இதாகும், சீதோஷ நிலைக்கு எது ஏற்றது அதை அளவாக கணிசமான லாபம் வைத்து பயிரிடு செய்யுங்கள். உங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும். அகலக்கால் வச்சிங்கன்னா அவ்வளவும் நஷ்டமாயிடும். குரு உங்களை நஷ்டமாகிட்டு போயிடுவார். மிக கவனம். ஏன்னா விரயத்தில் சனி, உடம்புல ராகு, நிறைய குழப்பங்கள் வரும். வெளியில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க.
மதியம் 2:30 சாயங்காலம் 6 மணிக்கெலாம் போகும்போது மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் துணையுடன் சென்று வாருங்கள், தனியாக போக வேண்டாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, பொதுவாக தீய சக்திகள் காத்து கருப்பு இருந்தால் உங்களுக்கு டப்புன்னு பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிரகங்கள் அவ்வளோ பலமாக உங்களுக்கு இல்லை, பலவீனமாக இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். சார் போன வாரம் வரைக்கும் குழந்தை நல்லா இருந்தான் சார், இந்த வாரத்துலேருந்து என்னென்னே தெரியல, ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான், மௌனமாக இருக்கான். நிறைய வீடுகளில் நம்ம கேள்விப்படுவோம். கதவை சாத்திட்டு வரும்னு உட்காந்துக்கிறோம், எதையா பார்த்து பயந்துடுவோம். அப்புறமே எந்திரிச்சு பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய சூழல்கள் உண்டாகும். ஆகவே உங்களுக்கு வெளியில் போகும்பொழுது ஜாக்கிரதையாக போக வேண்டும், மிக கவனம். உறவுகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். அண்ணன் தம்பி உறவுகள் மேம்படும். அப்பா உறவு இனிமையாகும். கருத்து பேதங்கள் விலகும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள். வெளியில் கல்யாண காட்சி அதுக்காக ஒரேடியாக போயிட்டுருக்க வேண்டாம். ஒரு வருஷத்தில் 70 பத்திரிகை வருது, 70 கல்யாணத்துக்கு போக முடியும்? கண்டிப்பாக முடியாது. அப்போ இந்த குரு பேஜில் நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைக்கி வீடியோ கால் இருக்குது, நேராக ஜிபே இருக்குது, டக்குன்னு ஜிபே பண்ணிவிட்டு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசி, ஹாய் எனக்கு உடம்பு உள்ள சௌரியமா, அலைய முடியல, ஃபங்க்ஷன்லாம் நல்லா கழிஞ்சுது அப்படின்னு ஜென்ரலாக அப்படி ஒரு விசாரிச்சுட்டு அவங்கள வாழ்த்திட்டு வச்சிடணும். இதுதான் சில்லறையை சேர்க்கக்கூடிய விதம். அதை விட்டுட்டு இங்கேருந்து பஸ் பிடிச்சி ரயில் பிடிச்சி வெளியூருக்கு போய் ஃபங்க்ஷனில் நின்று செலவழித்து கடுமையான சுப செலவுகள். கல்யாணத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சுபந்தான், 4 பேரை பார்க்குறோம். ஆனால் நமக்கு செலவுங்கிறது உங்களுக்கு தாங்க முடியாது, கடுமையான செலவுகள் வந்து சேரும். அதனால் புதிய கடன்பட நேரும். அதில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு அவசியம். வார்த்தையில் நிதானம் தேவை. விட்டு கொடுத்து போவது அவசியம். பிறருடைய விஷயங்களில் கருத்து சொல்லக்கூடாது. சொன்னால் யாரை பற்றி சொல்கிறீங்களோ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு உங்களுக்கு குழி தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. மிக கவனம், மிக கவனமாக இருக்க வேண்டும். பிறர் விஷய தலையீடு, ஆஃபீஸில் மேனேஜ்மெண்ட் பற்றின பேச்சு இதெல்லாம் பேசக்கூடாது. பேசினா கூட இருக்கும் போட்டு கொடுத்து அவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுவான். மிக கவனம். வேலையில் அதிக அக்கறை தேவை. சின்சியராக பணியாற்ற வேண்டும். அப்படி இருந்தால் சிக்கல்களை தவிர்த்து கொள்ளலாம். இடமாற்றம், ஆஃபீஸ் மெமோ, கெட்ட ரிமார்க்கு இதெல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ளலாம். உடல் நலத்தை கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. வீட்டிலேருந்து கொண்டு போகிற நல்ல தண்ணியை குடிங்க. வெளியிலலாம் கண்டபடிலாம் சாப்பிடாதீங்க. உணவு கட்டுப்பாடு மிக அவசியம். நாக்கோட சுகம் 15 நிமிஷம் தான் டேஸ்ட்டு. வயிறு 10 நாள் அவஸ்தைப்படும். மிக கவனம். இதையே சொல்கிறேன்னா நீங்கள் சிரமப்படக்கூடாதுங்கிற அக்கறையில் தான் சொல்கிறேன். இந்த குரு பயிற்சியில் எல்லாருக்குமே தெளிவாக சொல்லியிருக்கேன், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அது மிக முக்கியம். புனித ஸ்தல யாத்திரை போய் வாங்க, தீர்த்த யாத்திரைகள், குலதெய்வ வழிபாடுகள் செய்து வாங்க. உங்களுக்கு என்ன குலதெய்வம் பாரம்பரியமாக வழிபட்டு வரீங்களோ அந்த குலதெய்வத்துக்கு போய் வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கு போட்டுவாங்க. வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கு போட்டு அர்ச்சனை செய்து, குடும்ப அர்ச்சனை செய்து கும்பிட்டு வாருங்கள். குலதெய்வ அருளால் பல குழப்பங்கள் நீங்கும், இனிய சூழல் உண்டாகும். நான் சொன்னபடி மற்ற விஷயங்கள்லாம் பண விஷயம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், ஷூரிட்டி ஜாமீன் வேண்டாம், உணவு கட்டுப்பாடு அவசியம், பிறர் விஷயங்களில் கருத்து சொல்லக்கூடாது, ஆபீஸில் விமர்சனம் தேவையற்றது, பணியை திட்டமிட்டு செய்ய வேண்டும், காலதாமதம் கூடாது. அதே நேரத்தில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து தரும். வெளியூர் செய்திகள் நல்ல தகவலை கொண்டு வந்து தரும். கடித போக்குவரத்து சுமூகமாகும். யார்கிட்ட இருந்தால் நல்ல பதில் வரணும்னா அந்த பதில்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவி உறவு மேம்படும். அன்போட பாசமாக இருப்பீங்க, அது நல்லது. வெளி வட்டாரங்களுக்கு ஜோடியாக சென்று வாருங்கள். பல இதுகளில் கலந்துக்குங்க. ஆனால் அதுக்காக ரொம்ப ஒரேடியாக போய் அதிகமாக செலவழிக்க வேண்டாம். செலவு சுமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அதுக்காக தான் சொல்கிறேன். ஜிபே பண்ணிவிட்டு ஹாய் சொல்லிடணும், அவ்வளோதான், முடிஞ்சது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய்ட்டு 70 ஃபங்க்ஷனுக்கு போனால் நீங்கள் பணம் எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணி ஓதிடுறீங்கிறது வேறு, அதில் நீங்கள் போயிட்டு வர செலவு தாளிச்சிடும். அப்போது 1க்கு 3 செலவு. அப்போ அதனால் உங்கள் நிதி நெருக்கடி கடுமையாக ஏற்படும். இதனால் கௌரவத்துக்காக
கடன் பட நேரும். புதிய கடன் உங்கள் சுமையை கூட்டும். கடும் பளுச்சுமை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே பணத்தினால சண்டைகள் வரும். நான் அப்பயே வேண்டாம்னு சொன்னேன், இந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், நீங்கள் அதனால் என்னங்க, அவங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க, நாம் போகாமல் இருக்க முடியுமா, அது நல்லா இருக்குமான்னு சொல்லி நீங்கள் எதிர்வாதம் செய்வீர்கள். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமென்றால் போவதை தவிர்த்து விட்டு அழகாக ஜிபே செய்துவிட்டு வீடியோ லைனில் பேசிட்டிங்கன்னா எல்லாம் முடிஞ்சுது. அவங்களும் திருப்தி, வீட்லேயும் திருப்தி, உங்களுக்கும் பணம் அதிகமாக விரயம் ஆகாது. வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மிக கவனம். உடல் நலத்தில் கவனம் தேவை. பிறர் விஷயங்கள் கருத்து சொல்லக்கூடாது. குடும்பத்தில் இனிய சூழல் உண்டாகும். புதிய நட்புகள் ஏற்படும். நண்பர்களால் சகாயம் உண்டு. உறவுகளுடன் சற்று அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். குழந்தைகள் கல்வி திருமண சுப செலவு உண்டு. பணத்தை ரெடியாக வச்சுக்கணும், கண்டபடி செலவு பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மூத்த சகோதரர்கள் சில பேருக்கு திருமணம் ஆகலை, உத்தியோகம் இல்லைன்னா அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், நல்ல வரன் கிடைத்து திருமணம் அமையும். உங்கள் குழந்தைகளுக்கும் உயர்கல்வி திருமணம் ஏற்பட்டு சுப செலவு உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஆகவே பணத்தை சிக்கனமாக செலவழிக்க வேண்டும். எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு கடைசியில் என்கிட்ட ஒன்றுமே இல்லை சார்னு சொல்லி புதிய கடன் வாங்க கூடாது. மிக கவனம். இதெல்லாம் நீங்கள் செய்தீர்களானால் பெரிய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். சில பேருக்கு தூக்கமே வராது நைட்டு. அதுக்காக ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரையெல்லாம் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் புஸ்தகம் படிங்க, நல்ல புராணங்கள் படிங்க. படித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புக்கு படித்தா தூக்கம் வரும். அதுதான் செய்யணும். மெடிசனை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். உடம்புல ராகு விரயத்தில் சனி இருக்கிறதுனால 7.5 சனி உங்களுக்கு இன்னும் 3.5 ஆண்டு காலம் 3.4 வருஷம் இருக்குது. அப்போது என்ன ஆகும், நீங்கள் இந்த 3.4 ஆண்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். மீனராசிக்கு எல்லா கிரகமும் மாறுது, இருந்தாலும் 7.5 அவர் செய்ய வேண்டிய பலனை செய்து தான் தீருவார். சிலருக்கு திடீர்னு ப்ரெஷர் வரும், சில பேருக்கு இனம் புரியாத பயம் வரும், தெரியாத நோய்கள் வரும், அதனால் மருத்துவ செலவுகள் வரும். மிக கவனம். சில பேருக்கு கால் வலி, கால் மரத்து போகுதல், அதே மாதிரி வாதச்சேட்டைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கால் கவனம். சில பேருக்கு திடீர்னு சுகர் வந்துடும். அதனால் எங்கே வெளியில் போயிட்டு வந்தோன்னா காலை சுத்தமாக சோப் போட்டு கழுவி துணியெல்லாம் துடைச்சிடணும். டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு கால் பராமரிப்பு அவசியம். அதுக்காக சொல்கிறேன். சில பேருக்கு திடீர் சுகர் வந்துடும், கவனமாக இருங்க. உணவில் கவனம். முடிந்தவரை சீனியை தவிர்ப்பது, சர்க்கரையை தவிர்ப்பது மிக நல்லது. தேவையான நாட்டு சர்க்கரை போட்டு காப்பி டீ சாப்பிடுங்க. அதனால் நல்லது தானே தவிர ஜீனி அளவுக்கு அது கெடுதல் இல்லை. இப்படியாக எல்லா வகையிலும் கவனமாக இருந்து இந்த குரு பயிற்சியை நீங்கள் நிதானமாக கொண்டு சென்றீர்களானால் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக ஓரளவு தப்பித்து 1 வருஷம் கழித்து வெளியில் நல்லபடிக்கு வந்துடலாம், பெரிய பாதிப்பு இல்லாமல். நீங்கள் இந்த வருஷம் உங்களுடைய பாதிப்புகள் இதுகள்லாம் குறையிறதுக்கு போய் வழிபட வேண்டிய விசேஷ கோவில் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், அந்த சிவபிரானை வெள்ளிக்கிழமை சென்று அபிஷேகம் செய்து வஸ்திரம் சார்த்தி குடும்ப அர்ச்சனை செய்து புளி சாதம், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து சன்னதி விநியோகம் செய்யுங்க. அந்த சன்னதியில் நித்திய அன்னதான திட்டம் கவர்மெண்ட் இதில் சேர 2000 ரூபா பணத்தை கட்டி ஒரு 50 பேர் சாப்பிடணும். ஒரு நாள் அன்னதானத்தை கொடுங்க. இந்த மாதிரி செய்யுங்க. சாதுக்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வாருங்கள். அங்கே அமர்ந்து தியானம் செய்யுங்கள். அவர்கள் சன்னதிகளில் நெய் தீபம் ஏற்றுங்கள். இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மூலஸ்தான விளக்கில் 1/2 கிலோ நெய் விடுங்க. விட்டு நல்லா கும்பிட்டு வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இந்த குரு பயிற்சியை ஓட்டி கொள்ளலாம். கணிசமான பணம் வரும். கோடீஸ்வரன் ஆக முடியாது, அதுக்கு கிரகங்கள் இல்லை. கணிசமான பணம் தேவைக்கு வரும். அதை பயன்படுத்தி சிக்கனமாக இருந்து சிறப்பு பெற வேண்டிய குரு பயிற்சி இது. வாழ்க வளமுடன். சுபம்.